This video sponsored by SPO Digital Marketing. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல சென்டர் டைரக்டா எடுத்துக்கீங்க. z equal to x plus y and omega equal to u plus i. என்னடா கண்ணு? ஓகே சார். அப்ப இங்க அப்ளை பண்ண சென்டர் பாயிண்ட் என்ன வரும் பாருங்க. அதாவது மாலஸ் ஆஃப் x minus 1 plus சார் இதே क्वेश्चन தான் சார் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். ஓ சூப்பர். அப்ப அதை வச்சு ரெஃபர் பண்ணிடுவியா? ஓகே சார். அப்ப இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிட்டீங்க பாருங்க. அந்த क्वेश्चन சால்வ் பண்ணி இந்த क्वेश्चन சால்வ் பண்ணிட்டீங்க பாருங்க. மாலஸ் ஆஃப் z minus 2i equal to 2 omega equal to 1 by z. இது சால்வ் பண்ணிக்கிதான் பாருங்க. அது அது நான் சால்வ் பண்ணேன். அப்ப அதை சால்வ் பண்ணுங்க. அப்ப இந்த क्वेश्चन உங்க கையில இருக்குது. நல்லா பரட்டி பாத்தீங்க. அப்ப இந்த क्वेश्चन வச்சு அதே ஐடியாக்கு இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. ஆக்சுவலி இதோட சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1,0 and ரேடியஸ் வந்து 1 ன்னு வரும். சரிங்களா? இதோட சென்டர் பாயிண்ட் இந்த क्वेश्चन முடிச்சாச்சு. இத செக் பண்ணி பார்த்தா இது கிடைக்கும். இதோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ரேடியஸ் வந்து ரைட் சைடு வருது. அப்ப r வந்து 2. சரிங்களா? சென்டர் பாயிண்ட் என்ன? இமேஜினரி ஆக்சிஸ் 0,2 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? இமேஜினரி ஆக்சிஸ் வந்து என்ன சென்டர் பாயிண்ட் 0,2. கரெக்ட்டாமா? புரியுதுங்களா? இல்ல போட்டு காட்ட வேணுமா? ஓகே சார். புரியுது சார். புரியுதுல? அப்ப கரெக்ட்டா டிரா பண்ணுங்க. இதுவும் ஆல்ரெடி போட்டாச்சு சார். போட்டாச்சா? இதுவும் ஆல்ரெடி போட்டாச்சு சார். சூப்பர், வெரி குட். அப்ப உங்க क्वेश्चन பேப்பர் அப்படியே ஆமா சார். சார் இல்ல இங்க சவுண்ட் அதிகமா வந்து அதான் பார்த்தேன். சரி, அப்ப இங்க இருக்கிற क्वेश्चन உங்களோட क्वेश्चन பேப்பர் இருக்கிறத பார்த்தலாம். இது ரெண்டும் பார்த்தாச்சுன்னா அப்ப இன்டர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த மாதிரி ஐடியா தான் வரும். இன்வெர்ஸ் இன்டர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இங்க பாருங்க இந்த क्वेश्चन எப்படி போடுவீங்க பாருங்க. செகண்ட் தானே? செகண்ட்னா தேர்ட் பொறுத்துல வருமா? தேர்ட் பொறுத்து. சூப்பர். இப்போ போட்ட ஐடியாவிலேயே இது கொடுத்துட்டோம். இங்க பாருங்க x equal to 1, y equal to 1, x plus y equal to 1. இது w is equal to இது பாத்தீங்கன்னா 10 மார்க்ல கேட்டிருக்காங்க. இத சால்வ் பண்ணலாமா? ஓகே சார். கேர்ஃபுல்லா போடு. இங்க பாரு ஒமேகா ஈக்குவல் டு என்ன கொடுத்துக்கறாங்க? x plus z ஸ்கொயர் கொடுத்துக்கறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? u வேல்யூ என்ன, v வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூல அப்ளை பண்ணி பார்த்துட்டு என்ன இமேஜ் வரும்னு செக் பண்ணி சொல்லணும். சரியாடா கண்ணு? ஓகே சார். பொறுமையா போடு. போட்டுட்டு சொல்லு, அனுப்பு, நம்ம ரிசல்ட் செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். டவுட்னா கேளுமா, சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே சார்.
One minus ஒரு நிமிஷமா, one. ஒரு நிமிஷம் பார்க்குறேன். என்ன கிடைக்கிறாங்க என்ன u வேல்யூ என்ன v வேல்யூ என்ன u வேல்யூ என்ன கிடைச்சது x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் X square minus y square. V is equal to 2xy, sir. 2xy. சரி, இப்போ நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம டிஸ்கஷன் பண்ண வேணும். சரிங்களா? பட் இஜெட் பிளேன் என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிளா? இஜெட் பிளேன் என்ன நடக்குது? x equal to 1, y equal to 1, x plus y equal to 1. ஃபர்ஸ்ட் இஜெட் பிளேனோட டயகிராம் டிரா பண்ணிக்கோங்க. இஜெட் பிளேனோட டயகிராம் என்ன ஆகுது? Okay, sir. x equal to 1, 1, y equal to 1, x plus y equal to 1. இதனோட டயகிராம் ஆல்ரெடி டிரா பண்ணி காட்டிக்கிறேன். அந்த டயகிராம் தான் வரும், பார்த்துக்கங்க. Okay, sir. x equal to 1ங்கிற லைன் இது, இது. y equal to 1ங்கிற லைன் இது, இது. சரிங்களா? அடுத்து x plus y equal to 1. x plus y equal to 1ங்கிற லைன் இது, இது. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சாரி, தப்பா போட்டேன். ட்ரையாங்கிள் தானே? அப்ப ட்ரையாங்கிள் என்ன ஆகும்னா இங்க வரும். இது வந்து இங்க வரும், இது இதையும் டச் ஆயிட்டு இப்படி வரும். சரிங்களா? அப்ப நம்மளோட ரீஜியன் என்ன அப்படின்னா இதுதான் நம்மளோட Okay, ரீஜியன். sir. இந்த ரீஜியன், இந்த பார்ட் இருக்கிறது வச்சு இதுதான் நம்மளோட இது. சரிங்களா? இது இஜெட் பிளேனோட லைன். Okay, sir. சரி, இப்போ ஒமேகா பிளேன்ல என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய கேசஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய கேசஸ் இருக்குது. இப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்பதான் யூவில ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏன்னா இங்கேயும் xy இன்வால்வ் ஆகுது, இங்கேயும் xy இன்வால்வ் ஆகுது. அதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. சரிங்களா? சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி x equal to 1, y equal to 1 போட்டா இங்க என்ன நடக்கும்? u equal to 0, v equal to என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். சரிங்களா? அப்ப x equal to 1, u equal to 0 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு என்னது? இது v ஆக்சிஸ், கரெக்ட்டுங்களா? இது வந்து u equal to 0னா v. ஆமா, sir. அப்ப v equal to 2ங்கிறது என்ன வரும்? v equal to 2ங்கிற பாயிண்ட் வந்து இப்படி போகும், கரெக்ட்டுங்களா? ஆமா, sir. இது v equal to 2ங்கிற லைன். அப்ப v ஆக்சிஸ்ல v equal to 2ங்கிற லைன். அப்ப ஹரிசாண்டல் வராது, மேல தான் போகும், கரெக்ட்டுங்களா? கீழே வராது, ஹரிசாண்டல் வராது, வெர்டிகல் மேல தான் ரீஜியன் போகும், கரெக்ட்டாமா?
ஏன் கீழே வராது? ஆமா சார். u equal to 0. u equal to 0 v axis அப்ப வெர்டிகல் தான் மூவ் ஆகும். ஹரிசாண்டலா மூவ் ஆகாது. அது இப்படி மூவ் ஆகாது. ஹரிசாண்டலா மேல தான் மூவ் ஆகும். சரிங்களா? ஓகே சார். அடுத்த மீனிங் என்ன? x plus y equal to 1 ன்னு கொடுத்துட்டான். அப்ப இங்கேயும் அப்ளை பண்ணிக்கங்க. அப்ப என்னாச்சு? u equal to x squared minus 1 minus x whole squared போட்டுக்கோங்க. இங்க என்னாகும்? 2x into 1 minus x ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? y க்கு பதிலா. ஏன்னா y equal ஓகே to சார். 1 minus x. அப்ப அப்ளை பண்ண என்ன நடக்கும் பாருங்க. இது சிம்பிள் பண்ண என்னாகும்? u equal to x squared minus ஓகே சார். a minus b whole squared minus 1 plus minus 2x minus 2x plus x squared. இங்க என்ன நடக்கும்? 2x minus 2x squared. கரெக்டாமா? அப்ப x squared ஆமா கரெக்ட். சார். அப்ப u equal to என்ன கிடைக்குது? minus 1 plus 2x ன்னு வருது. கரெக்டா கண்ணு? ஆமா சார். அப்ப இதுல இருந்து x equal to என்ன எழுதிடலாமா? இதுல இருந்து x equal to என்ன வருது? x equal to என்ன கிடைக்குதுன்னு? u plus 1 divided by 2 ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி. நமக்கு xங்கிறது என்ன கிடைச்சிச்சு? u plus 1 divided by 2 ன்னு. அப்ப இதுல அப்ளை பண்ண இதுல என்னாச்சு? v equal to this value. அப்ப x க்கு பதிலா அந்த வேல்யூ அப்ளை பண்றாங்கன்னு. x க்கு பதிலா அந்த அப்ளை பண்ணா u plus 1 divided by 2 minus 2 into u plus 1 divided by 2 whole square. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். புரியல கேட்டுக்கோ. 2 கட் ஆயிரும். அப்ப என்னாச்சு? u equal to u plus 1 minus 2 divided by 2 square வந்து 4. இது u plus 1 the whole square. கரெக்டாடா? இது கட் பண்ணா 2 ன்னு வரும் 1 by 2. அப்ப இது v. அப்ப v equal to என்ன கிடைக்குது? v equal to 2 of u plus 1. இந்த 2 வந்து கிராஸ் பண்ணா 2v ன்னு ஆயிரும். மைனஸ் u plus 1 the whole square. கரெக்டாமா? டவுட் இருந்தா கேட்டுக்கடா. இல்ல சார். இல்ல அப்ப 2u plus 2 minus u square minus 1 minus 2u. 2u கட் ஆயிரும். கரெக்டாமா? ஆமா சார். அப்ப இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன நடக்குது? 2v equal to இங்க பாருங்க 2 minus 1 வந்து plus 1. அப்ப minus u squared plus 1. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப இது என்ன கிடைக்குது? u squared equal to இது இங்க கொண்டு வந்துருங்க, இது இங்க கொண்டு வந்துருங்க. அப்ப என்னாச்சு? 1 minus 2v. கரெக்டாமா? அப்ப u squared equal to minus 2 வெளிய எடுத்துங்க. minus 2 வெளிய எடுத்துட்டா v minus 1 by 2 ன்னு வரும். ஆமா சார். கரெக்ட்டுங்களா? v minus 1 by 2 ன்னு வரும். இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். அப்ப இது மீனிங் என்னன்னா x squared equal to minus 4ay ன்னு அர்த்தம். இது என்ன? இது பேரபோலா. ஆல்ரெடி பேரபோலா ஈக்குவேஷன் படிச்சிருக்கீங்க. இது என்ன டைப்? பேரபோலா. சென்டர் பாயிண்ட் என்ன? ஆக்சுவலா x ஸ்கொயர்ட் கிடையாது. இது சென்டர் டைப் சொன்னேன். அப்ப பேரபோலா லோயர் வேல்யூ ஏன்னா மைனஸ் சைன் வந்துருக்குது. அப்ப லோயர் வேல்யூ டைரக்ஷன். அப்ப லோயர் வேல்யூ டைரக்ஷன் என்ன கிடைக்குது? சென்டர் பாயிண்ட் என்ன? சென்டர் பாயிண்ட் பண்ணா 0,1/2. 0,1/2 தான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். அப்ப 0,1/2 எங்க இருக்கும்? இது வந்து 0 1/2 இங்க இருக்கும். அப்ப இத பேஸ் பண்ணி என்ன கிடைக்குது? பேரபோலா கிடைக்குது. இத பேஸ் பண்ணி சாரி இங்க இருக்கு 0, இது v equal to 2 v equal to 0,1/2 இங்க இருக்கும். 0,1/2 இங்க இருக்குது. இத பேஸ் பண்ணி டவுன்வர்ட் டைரக்ஷன் பேரபோலா. இத பேஸ் பண்ணி என்ன கிடைக்குது? டவுன்வர்ட் டைரக்ஷன் பேரபோலா கிடைக்குது. கரெக்ட்டுங்களாமா? டவுன்வர்ட் டைரக்ஷன் பேரபோலா. ஆமா சார். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட் படி வருது. சரிங்களா? அப்ப இந்த இமேஜ் வந்து இமேஜா கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா மேல ஒரு லைன் போய் வருது அண்ட் ஆல்சோ கீழே பாத்தீங்கன்னா இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன் வருது. இதுதான் நம்மளுடைய இமேஜ் ஆஃப் த மேக்கப் லைன். இதை போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியா? அப்படி நான் அனுப்பிடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரிங்களா? ஓகே சார். சரி. ஓகே நான் சார். ஒரு 2 क्वेश्चन அவ்வளவுதான் முடிச்சிடுறேன். உனக்கு பசிக்கும். மணி 12 வருது. 2 क्वेश्चन கொடுக்குறேன். கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஏதோ சர்ச் பண்ணியாச்சு படிச்சிருங்க. ஃபைண்ட் தி மேபி இது வந்து போன வருஷம் கேட்டிருந்தாங்க. போன வருஷம் வந்து ஸ்லாட் 2லயே நம்ம கேட்டிருந்தாங்க. நான் ஒரு அக்காக்கு எடுத்தேன். அந்த அக்கா கேட்டிருந்தாங்க. ஸ்லாட் 2ல கேட்டிருந்தாங்க அது. ஃபைண்ட் தி இமேஜ்
of the imprint plate of the imprint plate. Okay, sir. Imprint strips. First one என்ன கொடுக்குறோம்னா 1/4 less than y less than 1. Second one என்ன கொடுக்குறோம்னா 0 less than y less than 1/2. Under the transformation omega equal to 1/z. சரியாம்மா? போட முடியுமா பாருங்க. அடுத்தது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற சம்மே தான் மேல இன்செர்ட் பண்ணனா இன்செர்ட் பண்ணி நினைக்கிறேன். ஓகே, அதை இன்செர்ட் பண்ணிடுறேன். இந்த கொஸ்டின் இங்க பாருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேட்டுக்கிறாங்க. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணு. இதை இங்க கேட்டுக்கிறாங்க பாருங்க. இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இந்த கொஸ்டின் தெரியுதாடா? தெரியுது சார். ரேடியஸ் என்ன சொல்லிட்டான்? இமேஜ் வந்து என்ன சொல்லிக்கிறான்? மாலஸ் ஆஃப் பிஜெட் ஈக்குவல் டு சர்க்கிள் ஆஃப் த ரேடியஸ் அண்ட் சென்டர் இஸ் ஆரிஜின் தான். சென்டர் இஸ் ஆரிஜினா 0,0. சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ரேடியஸ் மட்டும் கொடுத்தோம்னா நீ என்ன பண்ணணும்னா மாலஸ் ஆஃப் பிஜெட் ஈக்குவல் டு ஆர்னு வச்சுட்டு போடணும். சரிங்களா? ஏன்னா ரேடியஸோட வேல்யூ கொடுக்கல அவன். சென்டர் தான் ஆரிஜின் சொல்லிக்கிறேன். ரேடியஸோட வேல்யூ கொடுக்கலாம். ஆர்னு வச்சுக்கணும். சரியாம்மா? ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்ணீங்க? இது வந்து u plus iv வச்சுக்குவீங்க. இங்க பாருங்க z இருக்குது, இங்க பாருங்க z இருக்குது. மேபி LCM எடுத்தோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணியோ கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண பாருங்க. இது கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துட்டு இது கேட்டிருக்கிறாங்க. இது 2 கொஸ்டின் தான் சார். சரிங்களா? ஓகே சார். நோட்ஸ் புரியல. எல்லாம் அனுப்பிடுங்க சார். இப்ப அனுப்பிடுவேன். இப்ப PDF நோட்ஸ் அனுப்பி இப்ப அனுப்பிடுவேன். PDF என்ன இருக்குதோ அதை அனுப்பிடுவேன். உனக்கு என்ன எடுத்தனோ அத்தனையுமே இப்ப அனுப்பிடுவேன். அது half an hour எனக்கு ஃப்ரீ விட்டுட்டீங்களா? half an hour எனக்கு 12:30 வரைக்கும் கிளாஸ் உனக்கு. அந்த half an hour உனக்கு வந்து இப்ப அனுப்பிடுறேன். எல்லா மெட்டீரியல் உனக்கு அனுப்பிடுறேன். சரியா? ஓகே சார். வேற என்னச்சு? 7 ப்ராப்ளம் 70 மார்க் நீ தரவாயிர வேணும். என்னடா இருக்குதோ அத்தனையும் போட்டு பாரு. நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இது நான் நடத்திடுவேன். ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க என்னென்ன கேட்டுக்கிறாங்க பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தா இது கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இது கேட்டுக்கிறாங்க. அடுத்து பாருங்க ரெண்டுமே ஈஸி. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நான் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப ஈஸி. ஸ்லாட் 1. ஸ்லாட் 2ல இருந்து தான் பொடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கொஸ்டின் எழுதுறது எந்த கொஸ்டின் எழுதாத மாதிரி ஆகி போச்சு. அப்படி கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இங்க பாருங்க இந்த அடுத்த கொஸ்டின் இன்சர்ட் பண்றேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா இங்க கீழ வருது பாக்குறேன். இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நாளைக்கு பார்க்க போறோம். அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஓகே சார். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்டுக்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிச்சு போட்டா போட்டலாம். அடுத்து இது கேட்டுக்கிறான். இதுவும் கொஞ்சம் பார்த்து போடணும். ஏன்னா வேற பெரிய ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? பை கேட்டுக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான். இது எப்பா பிஜெட் கேட்டுக்கிறான். இது வந்து இது கேட்டுக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். சரியாம்மா? அதுல இன்னொரு கொஸ்டின் அனுப்பிக்கிறீங்களா? மொத்தம் 3 கொஸ்டின். ஓகே சார். இது இன்னொரு கொஸ்டின் மட்டும் நான் வச்சிடுறேன். கிளம்பிக்க சாப்பிட்டு போய்க்கோங்க. ஒரு பசி இருக்கிற ஒரே நிமிஷம். இன்னொரு கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்டுக்கிறாங்க. அந்த கொஸ்டினும் பார்க்கணும். இங்க பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா 2ல 1 அட்டெண்ட் பண்ண முடியுது. 2ல பாத்தீங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட கான்செப்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுது. இன்னொரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேக்குறாங்க. இங்க பாருங்க இந்த கான்செப்ட்ல கேக்குறாங்க. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம இது நிறைய ப்ராப்ளம் உன்னோட மெட்டீரியல் இருக்குது. சொல்லி கொடுக்குறேன் பார்க்கலாம். சரியாம்மா? ஓகே சார். கொஞ்சம் எடுத்து இப்ப சால்வ் பண்ணிட்டு வாங்க. இது உங்களை எல்லாத்தையும் நான் அனுப்பிடுறேன். நாளைக்கு இதை முடிச்சுட்டா நாளைக்கு பார்த்தீங்கன்னா இல்ல நாளைக்கு லாரன்ஸ் சீரிஸ் எடுத்துலாமா? இந்த மாதிரி லாரன்ஸ் சீரிஸ் கம்பல்சரி வருது. பேசாம லாரன்ஸ் சீரிஸ் எடுத்து அதுல ஒரு பாட்டு முடிச்சிடலாமா? ஓகே சார். அது முடிச்சிடலாம். ஏன்னா லாரன்ஸ் சீரிஸ் பிறகு ஒரே ஒரு பாட்டு அது பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா 3 கொஸ்டின் பேப்பர்ல லாரன்ஸ் சீரிஸ் இருக்குது. சரிங்களா? ஆமா சார். பார்த்தலாமா? பார்த்தலாம் சார். ஓகேமா. ஓகே, பை. டேக் கேர். ஓகே, தேங்க்யூ சார்.